எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். குல்கர்னி எவ்வளவு கெட்டவனாயிருந்தாலும் அவனோட மனைவி ருக்மணியும் அவனோட பையன் கேஷவும் ரொம்பவே நல்ல குணம் கொண்டவங்களா இருந்தாங்க. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த கேஷவ் அன்னைக்கு நடத்தின பாடத்திலிருந்து இந்த உலகத்துல கடவுள் ஒருவர் தான், அவர் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்கறதில்ல, இதை மனிதர்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கான். அதை கேட்ட குல்கர்னிக்கு பயங்கர கோபம் வந்து தன்னோட துப்பாக்கியை எடுத்து அவனை சுடுறதுக்காக குறி வைக்கிறான். அதை பார்த்த கேஷவ் பயங்கரமா பயந்து போயிடுறான். பள்ளிக்கூடத்துல உனக்கு தப்பு தப்பா சொல்லி தராங்களே, துள்ளி திரிய வேண்டிய வயசுல ஏன் ஒரே இடத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்க? வளர்த்திருக்கா பாரு பிள்ளைய, அவளை சொல்லணும். ஏண்டா கேஷவ் அப்படின்ற கிருஷ்ணரோட பேரை வச்சுட்டு ஏன் ஒரே இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்க? இந்த ஷீரடிய எனக்கு அப்புறம் நீ தாண்டா ஆளணும். அதுக்கு உனக்கு ரொம்ப தைரியம் வேணும். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் ஏன் வீட்டுக்கே வந்து சாப்பாட்டை வாங்கிட்டு ஒரு மந்திரிச்ச பூவை ஒருத்தன் கொடுத்துருக்கான்னா ஏதோ ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும். அதை கேட்ட ருக்மணி ரொம்பவே பயந்து மெதுவா போய், பெரிய மனுஷனா இருக்கிறது அடுத்தவங்களை மன்னிக்கிறதுல தான் இருக்கு, நீங்க அந்த மன்னிப்பை அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குல்கர்னி ரொம்பவே அதட்டலோட, உன்னை இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் மூக்க நுழைக்காதுன்னு சொல்லியிருக்கேன். யார் யார்கிட்ட பழகணும், எப்படி பழகணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு மேலன்னு ஒருத்தன் இருந்தா அது அந்த வெள்ளைக்கார துரை தான் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல குல்கர்னியோட தங்கச்சி தன்னோட கணவர் வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு அண்ணன் வீட்டுக்கே வந்துடுறா. குல்கர்னியோட வீட்டு வாசல்ல வந்து நின்று, எங்கள் அண்ணன் இருக்கான் என்னை வச்சு பார்க்கறதுக்கு, எனக்கு என்னோட பிறந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ மட்டும் என்னை வச்சு காப்பாற்றலைன்னா நான் கிணத்துல குதிச்சிருவேன். கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு ஓன்னு அழறா. அதை கேட்ட குல்கர்னியோட பையனுக்கே அவனோட அத்தை போடுறது ஒரு பெரிய ட்ராமா அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிடுது. அவனே சின்ன எரிச்சலோட முகத்தை திருப்பிக்கிறான். குல்கர்னிக்கும் ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும் நீ வாசல்ல நின்று இப்படி அழக்கூடாதுன்னு உன்னை எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி வீட்டுக்குள்ள போக சொல்றான். எனக்கு இந்த உலகத்துல மாமனார் மாமியார் வீடும் சரியில்லை, பிறந்த வீட்லயும் என்னை வச்சு பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, கடவுளே என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட நாடகத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தா. எரிச்சலான குல்கர்னி, இது உன்னோட வீடு, நீ எவ்வளவு நாள் நினைக்கிறியோ அவ்வளவு நாள் இங்கேயே இருக்கலாம், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் உன்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு என்னை அனுப்பி மட்டும் பேச சொல்லிடாத, என்னோட தங்கச்சி எனக்கு என்னைக்குமே பாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் பண்ணி கொடுக்குறான். குல்கர்னியோட வேலையாட்கள் பாபாவை எல்லா இடத்தையும் தேடி திரியிறாங்க. ஃபக்கீர் உடை அணிஞ்ச ஒருத்தரை பாபான்னு தப்பா நினைச்சு அவன் முகத்துல ஒரு கருப்பு கலர் துணியை போட்டு முகத்தை மறைச்சு குல்கர்னி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆவேசப்பட்ட குல்கர்னி துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து அவனோட முகத்துக்கு நேரா நீட்டி, என்ன தைரியம் இருந்தா மந்திரிச்ச பூவை எங்க வீட்டுல நீ கொடுத்துட்டு போவ அப்படின்னு கோபமா கேட்டு துப்பாக்கி முனையாலேயே அவன் முகத்துல போட்டிருந்த முகத்திரையை எடுக்க, அந்த ஆளோட முகத்தை பார்த்த குல்கர்னியோட மனைவி ருக்மணி, இந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வரலங்க அப்படின்னு சொல்றா. நீ பரிதாபப்பட்டு இவனை காப்பாற்றணும்னு நினைச்ச, அந்த தண்டனை நிச்சயமா உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குல்கர்னி மிரட்டின உடனே ருக்மணி, சத்தியமா இவர் நம்ம வீட்டுக்கு வரலங்க, இவங்க ஆள் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாபா மாதிரியே ஃபக்கீரோட உடையணிஞ்ச அந்த ஆளும், ஐயா நான் இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்றான். தன்னோட வேலையாட்கள் மேல கோவப்பட்ட குல்கர்னி, நீங்க பூ கொடுத்த அந்த பிச்சைக்காரனை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். குல்கர்னியோட வேலையாட்கள் கிராமத்தோட நார்ச்சந்தியில வந்து நின்று இங்க ஒவ்வொரு வீடா ஒருத்தன் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அவனை நீங்க யாராவது பார்த்து இருந்தீங்கன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும், ஒருவேளை நீங்க சொல்லலை அப்படின்னா அந்த தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஒவ்வொரு வீடா பொந்து பாபாவை தேடுறதா சொல்லி பொருட்களை எல்லாம் போட்டு உடைச்சும் சாமான்களையெல்லாம் கொட்டி விட்டும் அராஜகம் பண்றாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக பாபாவை தேடி களைத்து போன குல்கர்னியோட ஆட்கள் களைப்பா ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்து, அந்த பிச்சைக்காரன் இந்த பூமியை தோண்டி உள்ளே போயிட்டானா இல்லை அந்த வானத்துக்கே பறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி புலம்பி அழுகிறாங்க.
கடைசியா பாபா தங்கியிருந்த இடத்துக்கே வந்து பாபாவையும் பார்த்துடுறாங்க. இவனை பார்த்தாலும் சாமியார் மாதிரி தான் இருக்கு, இவன் தான் பிச்சை எடுக்க வந்திருப்பானோ, இவனை கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு, இல்லை இல்லை, தப்பான ஆளை கூட்டிக்கிட்டு போனா நம்மளுக்கு உத தான் விழுகும், கொஞ்ச நேரம் இவன் தானான்னு கவனமா பார்த்துட்டு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பாபாவோட நடவடிக்கைகளை கூர்மையா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாபா தூரத்தில் இருக்க எதையோ பார்த்து, வா வீரபத்ரா, என்ன இந்த பக்கமா வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதை கேட்ட 2 பேரும், வீரபத்ராவா, யாரடா இங்க வீரபத்ரா, இங்க ஒரு மனுஷனையும் காணுமே அப்படின்னு திகைச்சு போயிடுறாங்க. ஆனா பாபா அங்க இருந்த ஒரு பாம்பை தன்னோட கையில பிடிச்சு, அந்த எம்பெருமானோட கழுத்தை அலங்கரிக்கிறவன் நீ, சூரியன் மறைஞ்ச உடனே அவரோட கழுத்திலிருந்து கீழே இறங்கி உன்னோட கடமையை செய்ய வந்திருக்க, இந்த மொத்த உலகத்திலையும் தர்மம் நிலைச்சு இருக்கணும்னு நீ பாடுபடுற அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட குல்கர்ணியோட ஆட்கள் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஐயோ, இவன் என்ன பாம்போட தனியா பேசிட்டு இருக்கான், இவன் சாதாரண ஆள் இல்லை, இதை போய் முதல்ல நம்ம தலைவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி விழுந்தடிச்சிட்டு ஓடி போறாங்க. ஊர்ல இருக்க ஹனுமார் கோயில்ல பூஜையும் ஆரத்தியும் நடந்துட்டு இருக்கு. அதை குல்கர்ணி தான் முன்னாடி இருந்து நடத்திட்டு இருக்கான். பூஜை முடிஞ்ச உடனேயே குல்கர்ணியோட ஆட்கள் ஓடி வந்து, ஐயா ஐயா, அந்த சன்னியாசி இருக்க இடம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஊரோட எல்லையில இருக்க ஒரு பாழடைந்த மண்டபத்துல தான் அவன் இருக்கான், அவனோட முகத்தை பார்த்த உடனேயே நம்ம வீட்டுக்கு வந்தது அவன்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் கண்டோபா கோயில் பூசாரி மெஹல்சா பத்தி கேட்டுட்டு தான் இருக்காரு. ஐயா, நீங்க சொன்னது சரிதான், அவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் அங்கே வழியில போயிட்டு இருந்த ஒரு கருணாகத்தை கையில பிடிச்சு ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி அதுக்கிட்ட பேசிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பொதுமக்கள், ஐயா, அந்த சன்னியாசினால நம்ம ஊருக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படின்னு குல்கர்ணி கிட்ட கேட்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், அந்த மாதிரி நான் எதுவும் நடக்க விட மாட்டேன், நீங்க சொல்றதும் சரிதான், அந்த சாமியாரோட சக்தி என்னங்கிறத நானும் நேரில் பார்த்துருக்கேன், ஆனா அவனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் அவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதர்மத்தையே தொழிலா கொண்ட குல்கர்ணி இப்படி பேசுறது ரொம்பவே சிரிப்பான விஷயமா நமக்கு தோணுது. ஆனா குல்கர்ணி பொதுமக்கள் கிட்ட, இது எனக்கு வந்த கஷ்டம்னு நீங்க எல்லாரும் நினைக்க கூடாது, உங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கஷ்டமா நினைச்சு செயல்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி மக்களோட மனசை பாபாக்கு எதிராக தூண்டி விட்டு பேசுறான். அதே நேரம் கிளிகளும் குருவிகளும் தன்னை சுத்தி இருக்க தோட்டத்துல அமர்ந்திருந்த பாபா அந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டுட்டு, இந்த கிளிகளுக்கும் குருவிகளுக்கும் பேசுறதுக்கு எந்த பாடசாலையில கத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே அதுங்களோட தாய் தான், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, உணர்ந்து சொன்னது. இதுல உள்ள அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம போனா அவன் மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. அந்த ஆண்டவன் நமக்குள்ள அன்புங்கிற விதைய விதைக்க அம்மாங்கிற உறவை கொடுத்திருக்கான். அந்த உறவுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துல உள்ள மற்ற உறவுகள் எல்லாமே அப்படின்ற தத்துவத்தை சொல்லிட்டு இருந்தார்.